என்ன நான் வரதுக்குள்ள சொல்லிக்காம கிளம்பிடலான்னு பாத்தீங்களா? வீட்டை விட்டு போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? எங்க போயிடுவீங்க? ஆனா நீங்களும் உங்க வீட்டுக்காரன் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல்ல உள்ள போங்க. அது வந்து வெளியே நின்று பேசி குடும்ப மானத்தை ஏலம் போட வேண்டாம். முதல்ல உள்ள போங்க. என்ன யோசனை? அதான் உங்க விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுல. இனிமே உங்களை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். போங்க உள்ள போங்க. பேக உள்ள வச்சுட்டு வாங்க. உண்மையை கொஞ்ச நாள் தர போட்டு மறைச்சு வைக்கலாம். ஆனா அதை நிரந்தரமா மறைச்சு வைக்க முடியாது. இப்ப வெளியே வந்துருச்சுல. சாதாரண பணமா அது? லட்சக்கணக்கான பணம் இல்ல? அந்த பணத்துக்காக இந்த வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனை வந்தது, என்ன எப்படி எல்லாம் பேசுனீங்க. நான் 2 லட்சம் ரூபாய் ஆட்டோல தொலைச்சேன்ன உடனே மாமா எப்படி துடிச்சு போயிட்டாரு. இப்ப இந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்தா அவரால் எப்படி தாங்கிக்க முடியும்? இந்த வீட்டுல கம்பீரமா அதிகாரம் பண்ணிட்டு இருந்த நீங்க இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? நீங்க உண்மையை மறைச்ச விஷயம் உங்க அம்மா அப்பா தம்பிக்கு தெரிஞ்சா உங்க மரியாதை என்ன ஆகும்? அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ராணி, என்ன மன்னிச்சிரு. ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். நீ என்னை விட வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட எல்லாத்தையும் மறந்துரு. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அப்பா அம்மா யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஐயோ, என்ன அண்ணி நீங்க? உங்க வீட்டுக்கார செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. ராணி, நீ என்ன சொல்ற? என் வீட்டுக்கார் பண்ணது தப்பா? ஆமா, அவர் ஹோட்டல் நடத்த தெரியாம நடத்தி 3 லட்சம் ரூபாய் நஷ்டப்படுத்திட்டாரு. இப்போ டீ கடை நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு உங்களை எப்படி தப்பு சொல்ல முடியும்? 3 லட்சம் ரூபாய் பணம் அது லாஸ் ஆயிடுச்சுன்ற கோவத்துல தான் என்னென்னமோ பேசிட்டேன். தயவு செஞ்சு நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இவ ஹோட்டல் டீ கடையானதை பத்தி தான் பேசுறா. போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயத்த பேசவே மாட்டேங்கிறாளே. போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொன்னாலே என்ன ஆச்சு? ராணி, ஹோட்டல் லாஸ் ஆகி டீ கடையானது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? மார்க்கெட்ல இருந்து வரும்போது அண்ணன் டீ கடையில வச்சு பார்த்தேன். அப்ப அவர் தான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி, இந்த உண்மை யாருக்கும் தெரியாது, யார்கிட்டயும் சொல்லடாது அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. ஆனா நான் அங்க இருந்து இங்க வரதுக்குள்ள அண்ணன் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாரு. ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாரு. அதனால நீங்க பேக் எடுத்துட்டு வெளியில போலான்னு கிளம்பிட்டீங்க, அப்படிதானே? ஐயோ, அப்ப போலீஸ் ஸ்டேஷன் விஷயம் அவளுக்கு தெரியாத போல இருக்கு. ஒரு வகையில தப்பிச்சோம். என்ன நீ? நான் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா ராணி, தயவு செஞ்சு ஹோட்டல் லாஸ் ஆன விஷயத்த வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாத. 3 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அப்பா அவளை தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண உடம்பு. விஷயத்த கேள்விப்பட்டா அவர் உயிருக்கு கூட ஆபத்தா முடியலாம். இத பாருங்க அண்ணி, எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னம்மா ராணி, என்ன 2 பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரகசியம்லாம் எதுவும் இல்லாத, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். ராணி, நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரதா சரோஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியாமே. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தியா? போன காரியம் என்ன ஆச்சு? அதை ஏன் அத்தை கேக்குறீங்க? பணத்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட போனேன். ஆனா ஸ்டேஷனுக்கு போனா பழைய எஸ்ஐல இருந்து ஏட்டு வரைக்கும் எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம். புதுசா வந்திருக்க எஸ்ஐயும் ஏட்டும் சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னது ஆண்டவனுக்கு வெளிச்சமா? 1000-ஆ 2000-ஆ? 2 லட்சம் ரூபாய் இப்படி சர்வசாதாரணமா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்ற? இல்ல மாமா, அது வந்து பேசாத. பொண்ணுனா கொஞ்சமாவது பொறுப்பு வேணும், அக்கறையும் வேணும். இதோ என் பொண்ணு எடுத்துக்கோ. 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹோட்டல் ஆரம்பிச்சு வச்சேன். அவளும் அவ புருஷன் கூட சேர்ந்து பொறுப்பா அக்கறையா நடத்திட்டு இருக்காங்கல்ல. உனக்கே அந்த பொறுப்பும் அக்கறையும் இல்ல. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உன் குடும்பம் அப்படி. என் குடும்பத்துல பிறந்த என் பொண்ணுக்கு பொறுப்பும் அக்கறையும் இருக்கிறது இயல்பு தானே.
உன் அப்பனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. அப்படியாப்பட்ட ஆளுக்கு பிறந்தா உனக்கு மட்டும் எப்படி இருக்கும்? என்னப்பா நீங்க தொட்டத்துக்கெல்லாம் ராணியை கோவிச்சுக்கிட்டு விட்டு தள்ளுங்க. என்ன சரோஜா பேசுற? இவளுக்கு போய் நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அது இல்லப்பா, வந்து எத்தனை தடவை தான் ராணியை திட்டுறது, சலிச்சு போச்சு அதான். ஆமாங்க, பாவங்க இந்த பொண்ணு. இந்த பேச்சை இதோட விடுங்க. தொலைஞ்சு போன பணம் நமக்கு தான் கிடைக்கணும்னு விதி இருந்தா கண்டிப்பா கிடைக்குங்க. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு வந்து எல்லாரும் புதுசா இருக்காங்கன்னு சொல்றாள்ல, நாம திரும்பவும் போய் விசாரிச்சு பார்ப்போம். நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா? ஏதோ ஒண்ணு கொண்டு வா. வாமா ராணி, போய் வேலையை பார்ப்போம். யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்பா, பிரமாத அர்ச்சனா, உங்க கையில ஏதோ மந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உங்க சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. சொல்லப்போனா உங்க சமையல நினைச்சு எனக்கு பொறாமையா கூட இருக்குங்க. என்னதான் பார்த்து பார்த்து பக்குவமா சமைச்சாலும் உங்க அளவுக்கு என்னால டேஸ்டா சமைக்க முடியலங்க. அதனால என்னங்க, நீங்க படிச்சிருக்கீங்க, பொது அறிவு இருக்கு, நிர்வாக திறமை இருக்கு. என்கிட்ட வெறும் சமையல் மட்டும்தானே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. இதானே உலகம். அது கரெக்ட் தான். ஆனா நாளையில இருந்து நான் வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வரதா இல்ல, தினமும் உங்க சமையல தான் சாப்பிட போறேன். அதனால என்னங்க, எனக்கும் சந்தோஷம்தான். செல்வம், என்னாச்சு? என்னாச்சு செல்வம்? ஏதோ யோசனையிலே இருக்க. வேற என்ன, எல்லாம் இந்த இடத்த பற்றின யோசனை தான். இந்த இடத்தோட இன்னொரு டைம் கொடுத்து அந்த நாள் நெருங்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் 4 வண்டி தான் விற்றுருக்கோம். கவலைப்படாத செல்வம், ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி 10 நாள்ல 30 காரை ரெடி பண்ணி வித்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இறங்கி வாங்க. பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வா. நான் அப்படியே கிளம்புறேன். அதெல்லாம் இல்லப்பா, நீங்க இறங்கி உள்ள வாங்க. என்னது உள்ள வருதா? என்ன விளையாடுறியா? என்ன வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ளே வரலன்னா என்ன அர்த்தம்? வந்து உன் கையாலே பணத்தை கொடு. என்ன திமிரா? திமிரெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தானே என் பிள்ளைகிட்ட வந்து ஏமாற்றி எழுதி வாங்கின. இப்போ நீயே வந்து கொடுத்தாதான் கணக்கு நேரம் ஆகும். என் பொறுமையை சோதிக்காத. பத்திரத்துக்காத்தானா இவ்வளவு பொறுமையா இருக்க? பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கி கொடு. பத்திரம் வேணும்னா நீங்க உள்ள வந்துதான் ஆகணும். அண்ணே, வேற வழி இல்லைண்ணே. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இன்னும் என்னென்ன கௌரவம் பார்த்துக்கிட்டு அண்ணே போங்கண்ணே. உள்ள வாங்க. உள்ள வராதீங்க, அங்கே நில்லுங்க. கோவப்படாதீங்கக்கா. இவங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தது நான் தான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நல்ல நோக்கமும் இருக்கு. தயவு செஞ்சு எனக்காக இவங்க எல்லாரையும் உள்ள வர அலோவ் பண்ணுங்க. இவங்களை எதுக்காக ரேவதி கூட்டிட்டு வந்த? இவங்களால உள்ள விடுறதே மகா பாவம். அக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவங்க எல்லாரும் உள்ள வர அலோவ் பண்ணுங்க. மாமா, நீங்களாவது அக்கா கிட்ட சொல்லுங்க மாமா. அதான் சொல்கிறாள்ல, என்னன்னு கேட்போம். உள்ள வாங்க. மாமா, அக்கா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்.
அதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். நீங்க உழைச்சு சம்பாரிச்ச இடத்த அநியாயமா இவங்க கிட்ட பறி கொடுத்துட்டீங்களே, அதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நானும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் அமைஞ்சது. எங்க அப்பா உங்க கிட்ட இருந்து எப்படி ஏமாத்தி எழுதி வாங்கினாரோ அதே பாணியில நான் அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டேன். அந்த பத்திரத்தை வச்சு அந்த நிலத்தோட இன்னைக்கு மதிப்பான 1 கோடி ரூபாய எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கினதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. என்னமோ என் புருஷன்கிட்ட பெருசா சவால் விட்ட. இப்ப பாத்தியா நீ பெத்த பொண்ணை உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான்னு. தெய்வம் நின்னு கொள்ளுங்கிறது சரியா போச்சு பாத்தியா. எந்த வழியில எங்க கிட்ட இருந்து சொத்தை ஏமாத்தி பிடுங்கி வாங்கினியோ அதே வழியில நீயே திருப்பி கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு அந்த கடவுள் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இப்போது புரிஞ்சுக்கோ, நீதி நியாயம் தர்மம் என்னைக்குமே சாகாது. அர்ச்சனா, உண்மை நீதியும் சில காலம் மறைக்கலாம், ஆனா எல்லா காலத்திலயும் மறைக்க முடியாது. பாத்தியா இன்னைக்கு இவருக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருக்கான்னு. என்னம்மா அர்ச்சனா, இந்த மனுஷன் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு, நீ இப்படி வேண்டாம் வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிட்ட. இந்த ஆளுகிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டோம் தெரியுமா? நாங்களும் ரேவதியும் போராடிதான் இந்த பணத்தை இங்க கொண்டு வந்திருக்கோம். என்னமோ கார்ல வரும்போது கேட்டியே, இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தா நம்மளை மன்னிச்சு ஏத்துக்குவாங்களான்னு. இவங்க யாரும் நம்மளை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாங்க. செல்வம், நீ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஓஹோன்னு நல்லபடியா வாழ்றேன்னு ஒரு தகவலை கேட்டா போதும்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாடி போலாம். பணத்தை வாங்கிக்கோங்க. நாம இழந்ததை இன்னைக்கு மீட்கிறோம். உழைச்சி சம்பாதிச்ச பணம் வரும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு. இது உங்க உழைப்புக்கு கிடைச்ச பணம். வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. கொடு. இந்த பணத்தை நான் உனக்கு சந்தோஷமா தரல, வயிறு எரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறேன். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி சந்தோஷமா வாழ்ந்துற போற நானும் பாக்குறேன். நாசமா போ. நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்கிற. இதுக்கு மேலேயும் நான் நல்லா தான் இருப்பேன். அதையும் நீ பார்த்து வைத்தறிச்சல் பட தான் போற. சாபம் ஓடுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். நீ சொல்றதெல்லாம் பலிக்காது. போ. பத்திரத்தை கூட இந்தாங்க. நான் கேட்டது ஒரிஜினல். இதான் ஒரிஜினல். அப்ப நான் கிழிக்க போனப்போ ஒரிஜினல் பேங்க் லாக்கர்ல இருக்கு, இது டூப்ளிகேட் சொன்னேன். அது உங்களை ஏமாத்துறதுக்காக போய் சொன்னேன். மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? உங்க ரத்தம் தானே என் உடம்புலயே ஓடுது. அன்னைக்கு ஆத்திரத்துல இதை கிழிக்க துடிச்சிங்க, இப்ப கிழிச்சு போடுங்க. உங்களுக்கு எல்லாம் சரியான பாடம் கத்து கொடுக்குற நேரம் வரும். அப்ப பாத்துக்கிறேன். வெளில போ. வரேன் மாமா. ரேவதி, எங்களுக்கு இவ்வளவு பெரிய தொகை கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது அத்தனையும் மாமாவோட உழைப்புக்கா? அதான் திரும்ப கிடைச்சிருக்கு. இல்ல ரேவதி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பெத்த தகப்பனையும் பகிச்சுக்கிட்டு எங்களுக்காக நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. என் கூட பிறந்த தங்கச்சியை விட நீ ஒருபடி மேல போயிட்ட.
உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. உங்களுக்காகவும் நியாயத்துக்காகவும் தான் நான் என் அப்பாவையே பகச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல இருந்து எங்க அப்பா உங்களை விரட்ட பார்த்தாரு. இந்த பணத்தை வச்சு இந்த இடத்த உங்களுக்கு சொந்தமாக்கி காட்டுங்க. எங்க அப்பா சதியை முறியடிச்சு காட்டுங்க. நான் வரேன்க்கா. வரேன் மாமா.